வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே பிரபலமான லாசரோவோட கதைய பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் ஒரு மிராக்கிள் பத்தின கதை மட்டும் இல்ல. இதுல அன்பு இருக்கு, ஒரு பெரிய தாமதம் இருக்கு, கடைசியா மரணத்தையே ஜெயிச்ச ஒரு சக்தி வாய்ந்த தருணம் இருக்கு. ஆனா ஏன் இந்த அற்புதம் இத்தனை கேள்விகளை எழுப்புது? வாங்க என்னன்னு பார்க்கலாம். இந்த கதையோட மையமே ஒரு பெரிய கேள்விதான். இயேசு ஏன் லேட் பண்ணாரு? யோசிச்சு பாருங்க. நமக்கு ரொம்ப அவசரமா ஒரு உதவி தேவைப்படும்போது அது லேட்டா கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த வலிய தான் இந்த கேள்வி கரெக்டா தொடுது. அதனால தான் இந்த கதை இன்னிக்கும் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானதாவும் சக்தி வாய்ந்ததாவும் இருக்கு. சரி, முதல்ல அந்த குழப்பமான தாமதத்தை பத்தி பாப்போம். லாசரஸ் சாகர நிலைமையில இருக்கான்னு தெரிஞ்சும் இயேசு ஏன் உடனே போகாம வெயிட் பண்ணாரு? கேக்குறதுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஆனா அந்த தாமதத்துக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருந்துச்சு. லாசருக்கு உடம்பு சரியில்லைன்னு நியூஸ் கேட்டதும் இயேசு உடனே கிளம்பல. வேணும்னே 2 நாள் வெயிட் பண்றாரு. அவர் சொன்னது என்னன்னா, இந்த நோய் சாவல முடியாது, ஆனா இது மூலமா கடவுளோட மகிமை வெளிப்படும்னு சொன்னாரு. சொல்லப்போனா இந்த தாமதம்தான் நடக்கப் போற ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்துக்கு ஒரு ஸ்டேஜ செட் பண்ணுச்சு. இந்த தாமதத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு. அதுதான் உண்மையான ஆபத்து. அவரோட சீஷர்கள் யூதேயாவுக்கு திரும்பி போக ரொம்பவே பயந்தாங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அங்க வச்சு இயேசுவ கல்லால அடிச்சே கொல்ல முயற்சி பண்ணாங்க. அவங்களோட பயமே நிலைமை எவ்ளோ சீரியஸா இருந்துச்சுன்னு நமக்கு காட்டுது. இயேசு முதல்ல சாவ தூக்கம்னு ஒரு உருவகமா சொல்றாரு. ஷீஷர்களுக்கு புரியலன்னு தெரிஞ்சதும் இல்ல, லாசரு செத்துட்டான்னு தெளிவா சொல்றாரு. அப்புறம் ஏன் தாமதமா போறோம்னு காரணத்தையும் சொல்றாரு. நடக்க போறத பார்த்து அவங்களோட நம்பிக்கை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே பலப்பட போகுதுன்னு சொன்னாரு. சரி, இப்போ கதை பெத்தானியாவுக்கு போகுது. ஏசு அங்க போய் சேரும்போது அந்த இடம் அமைதியான துக்கத்துல இல்ல, அது ஒரு எமோஷனல் புயல் மாதிரி இருந்துச்சு. அங்க நம்பிக்கை, வலி, விரக்தி எல்லாம் ஒன்னா கலந்திருந்துச்சு. சரியா 4 நாள். அந்த காலத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 4 நாள் ஆயிடுச்சுன்னா அவ்ளோதான், உயிர் திரும்பி வர்றதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லைன்னு நம்புனாங்க. சோ 4 நாள் கழிச்சு வர்றது மூலமா மனுஷங்களால மாத்தவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு மரணத்தை இயேசு நேருக்கு நேரா சந்திக்கிறாரு. அங்க 2 சகோதரிகளோட வலிய நாம பாக்குறோம். மார்த்தாளோட துக்கம் விசுவாசத்தோட கலந்து வருது. அவ சில கேள்விகளை கேக்குறா. ஆனா மரியாளுக்கு அவளோட துக்கத்தை வார்த்தையால சொல்ல முடியல. அவ அப்படியே உடைஞ்சு போயிடுறா. ஒரே இழப்புதான், ஆனா 2 பேரும் அத 2 விதமா அனுபவிக்கிறாங்க. இயேசு அழுதது அவரோட நண்பன் லாசருக்காக மட்டுமல்ல, அங்க இருந்த எல்லா மக்களோட வலியும் பார்த்து அந்த ஒட்டுமொத்த மனுஷ துக்கத்தால ரொம்பவே கலங்கி போறாரு. அவங்களோட வலி அவரோட வலியா மாறுது. இது அவரோட மனசுல எவ்வளவு ஆழமான இரக்கம் இருந்துச்சுன்னு நமக்கு காட்டுது. அந்த துக்கத்தோட உச்சக்கட்டத்தில தான் இந்த கதையோட மிக முக்கியமான இறையியல் உண்மை வெளிப்படுது. இயேசு ஏதோ ஆறுதலுக்காக 2 வார்த்தை சொல்லல. அதுக்கு பதிலா அவரோட உண்மையான அடையாளம் என்னன்னு வெளிப்படுத்துறாரு. மார்த்தாள் சொன்ன அந்த விசுவாசமான வார்த்தை ஒரு கதவை திறக்கிற மாதிரி இருந்துச்சு. அவ நீர்தான் மெசியான்னு ஏத்துக்கிட்டதுனால இயேசு தன்னை பத்தின ஒரு மிக ஆழமான உண்மைய சொல்றதுக்கு சரியான ஒரு சூழல் உருவாச்சு. இப்போதான் இந்த கதையோட கிளைமேக்ஸே வருது. இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னா, நித்திய வாழ்வுங்கிறது எதிர்காலத்துல கிடைக்க போற ஒரு பரிசு மட்டும் இல்ல, அது இப்போ இந்த நிமிஷத்திலேயே அவர் மூலமா கிடைக்கிற ஒரு சக்தி. இதுதான் இயேசு அங்க அறிவிக்கிறாரு. சரி, இப்போ நாம கதையோட அடுத்த கட்டத்துக்கு, அதாவது அந்த அற்புதத்தோட கிளைமேக்ஸுக்கு வரும். கல்லறை வாசல்ல நடந்த அந்த திக் திக் நிமிஷங்களை, அந்த திட்டமிடப்பட்ட செயல்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. இது உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மொமெண்ட். ஏன்னா அவ்வளோ விசுவாசம் வச்சிருந்த மார்த்தாளே வேண்டாம் 4 நாள் ஆச்சு நாத்தம் அடிக்கும்னு சொல்லி தயங்குறா. இதுதான் மரணத்தோட கொடூரமான ரியாலிட்டி. அவளோட இந்த தயக்கம் நம்மளோட லாஜிக்குக்கும் நடக்க போற ஒரு தெய்வீக அற்புதத்துக்கும் நடுவுல இருக்கிற போராட்டத்தை அப்பட்டமா காட்டுது. இங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியம். அது ஒரு ஆர்டரா நடக்குது. இயேசுவோட ஒவ்வொரு ஆசையும் ரொம்ப திட்டமிட்டதா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அற்புதத்துல மனுஷங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்தாரு. பாருங்க, லாசரு உயிரோட வெளிய வர்றான். ஆனா உடம்புல இன்னும் அந்த பிரேத துணிகளோட கட்டுகளோட தான் வர்றான். மறுபடியும் இயேசுவே அதை அவிழ்க்கல. அங்க இருந்தவங்கள பார்த்து அவனோட கட்டுகளை அவிழ்த்து விடுங்கன்னு சொல்றாரு. இது என்ன காட்டுதுன்னா, உயிரை கொடுக்கறது தெய்வீகமான செயல், ஆனா அந்த விடுதலைய முழுமையாக்குறதுல மனுஷங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. இவ்ளோ பெரிய ஒரு அற்புதம் நடந்திருக்கு. இதோட விளைவு எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா நடந்தது ரொம்பவே ஆச்சரியமான, முரண்பாடான ஒரு விஷயம். பொதுவா நாம என்ன நினைப்போம்?
இப்படி ஒரு அற்புதம் நடந்தா எல்லாருமே ஒன்னா சேருவாங்கன்னு. ஆனா இங்க நடந்தது அப்படியே உல்டா. இத நேர்ல பார்த்தவங்க ரெண்டா பிரிஞ்சு போனாங்க. ஒரு குரூப் இயேசு மேல நம்பிக்கை வச்சாங்க, இன்னொரு குரூப் உடனே போய் பரிசேயர்கள் கிட்ட போட்டு கொடுத்தாங்க. பாருங்க, ஒரே சம்பவம், ஆனா ரெண்டு விதமான ரியாக்ஷன். இதோட விளைவுகள் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சிகரமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, லாசருவுக்கு உயிரை கொடுத்த அதே அற்புதம்தான் இயேசுவோட மரணத்துக்கான பிளான வேகப்படுத்துச்சு. மத தலைவர்கள் எல்லாம் ஒன்னா கூடி இயேசுவ கொல்லணும்னு அதிகாரப்பூர்வமா முடிவு செஞ்சாங்க. அப்போ நம்ம இந்த கதையோட மையமான ஒரு முரண்பாட்டுக்கு வரும். ஒருத்தருக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு மகத்தான செயல் எப்படி இன்னொருத்தரோட மரணத்துக்கான சதிக்கு நேரடியா காரணமா அமைய முடியும்? இந்த கேள்விதான் லாசரோவோட கதைய வெறும் ஒரு மிராக்கிள் ஸ்டோரியா மட்டும் பார்க்காம அதுக்கு மேல ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது. உயிர் கொடுக்கும் இயேசு கல்லறையும் திறந்து அழைத்தார் ஒரே குரலில், மரணமோடி போச்சு தூரத்தில். உயிர் கொடுக்கும் இயேசு நம்பிக்கை தீபம் ஏற்றி இருள் போய் ஒளி வந்தது, இயேசுவில் ஜெயம் கிடைத்தது. 4 நாள் கல்லறையில் நம்பிக்கை முடிந்த வேளையில் மாத்தா சொன்னால் கண்ணீருடன், கர்த்தாவே நீ இருந்திருந்தாய். இயேசு சொன்னார் சத்தமாய், நானே உயிர் நானே வழி, நம்பினவனே காண்பாய் தேவ மகிமை நேராய். உயிர் கொடுக்கும் இயேசு கல்லறையும் திறந்து அழைத்தார் ஒரே குரலில், மரணம் ஓடி போச்சு தூரத்தில். மரியாள் அழுது வந்தாள், பாதம் தொட்டு விழுந்தாள், இயேசு கூட அழுதாள், அன்பின் ஆழம் காட்டினார். கல்யெடுகள் என்றாரே, பயம் வந்தும் நின்றாரே, ஒரே வார்த்தை போதுமே லாசரு வெளியே. வா 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 லாசருவே வா, உயிருள்ளவரை கூப்பிடுறார் வா. சங்கிலி உடையுது, கட்டு கழியுது, இயேசு சொன்னா எல்லாம் நடக்குது. உயிர் கொடுக்கும் இயேசு நம்புறவரை எழுப்பும், இன்று கூட அதே இயேசு உன் வாழ்க்கையையும் மாற்றுவாரு. உயிர் கொடுக்கும் இயேசு, ஜெயம் இயேசுவே. மரணம் கூட தோற்று போச்சு இயேசுவின் குரல். யோவான் 11 கேள்விகள் பதில்கள் விளக்கத்துடன். இயேசு லாசருவை நேசித்த போதிலும் அவரிடம் செல்ல ஏன் தாமதித்தார்? பதில்: தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இயேசு தாமதித்தார். விளக்கம்: இந்த வியாதி மரணத்தில் முடிவடையாது, மாறாக தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் என்று இயேசு கூறினார். இந்த தாமதம் ஒரு பெரிய அற்புதத்திற்கு வழிவகுத்தது. இயேசு வந்தபோது லாசரு இறந்து எவ்வளவு காலம் ஆகியிருந்தது? பதில்: 4 நாட்கள். விளக்கம்: லாசரு 4 நாட்களாக கல்லறையில் இருந்ததாக மார்த்தாள் இயேசுவிடம் கூறினாள். மனித தரத்தின்படி மரணம் என்பது முடிவானது என்பதை வலியுறுத்தினாள். சீஷர்கள் யூதேயாவுக்கு திரும்ப ஏன் பயந்தார்கள்? பதில்: ஏனென்றால் அங்குள்ள யூதர்கள் இதற்கு முன்பு இயேசுவை கல்லெறிந்து கொல்ல முயன்றிருந்தார்கள். விளக்கம்: திரும்பிச் செல்வது ஆபத்தானது என்று சீஷர்கள் இயேசுவுக்கு நினைவூட்டினார்கள். நம்முடைய நண்பன் லாசரு நித்திரையடைந்திருக்கிறான் என்று இயேசு சொன்னதன் அர்த்தம் என்ன? பதில்: லாசரு இறந்துவிட்டான் என்று அவர் குறிப்பிட்டார். விளக்கம்: இயேசு மரணத்திற்கு உருவகமாக நித்திரை என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். பின்னர் அதை சீஷர்களுக்கு தெளிவாக விளக்கினார்.
லாசரு இறந்தபோதுதான் அங்கு இல்லாதது குறித்து இயேசு ஏன் மகிழ்ச்சியடைந்தார்? பதில்: சீஷர்களின் விசுவாசம் வளர வேண்டும் என்பதற்காக. விளக்கம்: இந்த நிகழ்வு அவர்கள் இன்னும் ஆழமாக விசுவாசிக்க உதவும் என்று இயேசு கூறினார். மார்த்தாள் இயேசுவைப் பற்றி என்ன விசுவாச அறிக்கையை வெளியிட்டாள்? பதில்: இயேசுவே மேசியா, தேவனுடைய குமாரன் என்று அவள் அறிவித்தாள். விளக்கம்: மார்த்தாள் இயேசுவின் தெய்வீக அடையாளத்தின் மீதான தனது நம்பிக்கையை வெளிப்படையாக அறிக்கையிட்டாள். மார்த்தாளிடம் இயேசு தன்னைப் பற்றி என்ன சக்தி வாய்ந்த உண்மையைச் சொன்னார்? பதில்: நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். விளக்கம்: நித்திய ஜீவன் காலத்தின் முடிவில் மட்டுமல்ல, அவர் மூலமாகவே வருகிறது என்பதை இயேசு வெளிப்படுத்தினார். லாசரு மீண்டும் உயிர்த்தெழுவான் என்று மார்த்தாள் நம்பினாளா? பதில்: ஆம், ஆனால் எதிர்காலத்தில் நிகழவிருக்கும் உயிர்த்தெழுதலில் மட்டுமே. விளக்கம்: அவள் கடைசி நாளில் நிகழவிருக்கும் உயிர்த்தெழுதலைப் பற்றி பேசினாள், உடனடி அற்புதத்தை எதிர்பார்க்கவில்லை. மரியாள் ஏன் இயேசுவின் பாதங்களில் விழுந்து அழுதாள்? பதில்: அவள் துக்கத்தாலும் விசுவாசத்தாலும் நிரம்பியிருந்தாள். விளக்கம்: லாசருவின் மரணத்தை இயேசு தடுத்திருக்க முடியும் என்று கூறி மரியாள் துக்கத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினாள். இயேசு ஏன் கண்ணீர் விட்டார்? பதில்: ஏனென்றால் அவர் மனித துக்கத்திலும் இரக்கத்திலும் பங்கு கொண்டார். விளக்கம்: மரியாள் மற்றும் மற்றவர்களின் துயரத்தைக் கண்டு இயேசு மிகவும் மனம் உருகினார். இயேசுவின் கண்ணீரைப் பற்றி யூதர்கள் என்ன தவறாக புரிந்து கொண்டார்கள்? பதில்: லாசருவின் மீதுள்ள அன்பினால்தான் அவர் அழுதார் என்று அவர்கள் நினைத்தார்கள். விளக்கம்: அந்தச் சூழ்நிலைக்குப் பின்னால் இருந்த அவருடைய தெய்வீக நோக்கத்தை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. இயேசு ஏன் கல்லை அகற்றும்படி கேட்டார்? பதில்: அற்புதத்திற்கு தயாராவதற்கும் மனிதர்களின் கீழ்ப்படிதலை ஈடுபடுத்துவதற்கும். விளக்கம்: தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு முன்பு விசுவாசத்திற்கு செயல் தேவைப்பட்டது. கல்லறையை திறக்கும்படி இயேசு கட்டளையிட்டபோது மார்த்தாள் ஏன் தயங்கினாள்? பதில்: லாசரு இறந்து 4 நாட்கள் ஆனதால் துர்நாற்றத்தைப் பற்றி அவள் பயந்தாள். விளக்கம்: அவளுடைய புரிதல் இன்னும் மனித பகுத்தறிவால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. லாசருவை உயிர்ப்பிப்பதற்கு முன்பு இயேசு ஏன் சத்தமாக ஜெபித்தார்? பதில்: அந்த அற்புதம் தேவனிடமிருந்து வந்தது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. விளக்கம்: பிதா தம்மை அனுப்பியிருக்கிறார் என்பதை மக்கள் கூட்டத்தினர் நம்ப வேண்டும் என்று இயேசு விரும்பினார். இயேசு லாசருவை மரித்தோரிலிருந்து எப்படி உயிர்ப்பித்தார்? பதில்: அதிகாரத்துடன் அவனை வெளியே அழைப்பதன் மூலம். விளக்கம்: இயேசுவின் சத்தம் மரணத்தின் மீதான அவருடைய வல்லமையைக் காட்டியது. லாசரு ஏன் இன்னும் சவத்துணிகளால் சுற்றப்பட்டிருந்தான்? பதில்: அவன் மகிமைப்படுத்தப்பட்ட வாழ்விற்கு அல்ல, சரீர வாழ்விற்கே திரும்பியிருந்தான். விளக்கம்: இயேசு மற்றவர்களை அவனை அவிழ்க்கும்படி கூறினார். இது சாதாரண மனித ஈடுபாட்டைக் காட்டியது. இந்த அற்புதத்திற்கு மக்கள் எப்படி பிரதிபலித்தார்கள்? பதில்: சிலர் விசுவாசித்தார்கள், மற்றவர்கள் இயேசுவைப் பற்றி பரிசேயர்களிடம் தெரிவித்தனர். விளக்கம்: அந்த அற்புதம் விசுவாசத்தையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியது. இந்த அற்புதம் மதத் தலைவர்களை எப்படி பாதித்தது? பதில்: இயேசுவை கொல்ல வேண்டும் என்ற அவர்களின் திட்டத்தை இது பலப்படுத்தியது. விளக்கம்: மக்கள் மீதான தங்கள் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் இழந்துவிடுவோம் என்று அவர்கள் பயந்தார்கள். யோவான் 11 சுருக்கம். யோவான் 11 லாசரு மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட கதையை கூறுகிறது. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த இயேசு லாசருவிடம் செல்வதற்கு முன்பு காத்திருக்கிறார். லாசரு இறந்துவிடுகிறான். அவருடைய சகோதரிகளான மார்த்தாளும் மரியாளும் மிகுந்த துயரமடைகிறார்கள். இயேசு அவர்களைத் தேற்றி, தாமே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அறிவிக்கிறார். துக்கப்படுபவர்களுடன் சேர்ந்து அவரும் அழுது தம்முடைய அன்பைக் காட்டுகிறார். பின்னர் இயேசு லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே அழைக்கிறார். மரணத்தின் மீதான தம்முடைய வல்லமையை நிரூபிக்கிறார். பலர் அவரை விசுவாசிக்கிறார்கள், ஆனால் மற்றவர்கள் அவரை நிராகரிக்கிறார்கள். இது அவருடைய சிலுவை மரணத்திற்கு அவரை இன்னும் நெருக்கமாக வழிநடத்துகிறது.